ஒரு சின்ன அறிவிப்பு. பிப்ரவரி 13ஆம் தேதி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரெஞ்சு டிபார்ட்மெண்ட்ல பாரிஸ் மியூசியம்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு லெக்சர் கொடுக்க போகிறேன். காலையில் 10 மணி தந்தை பெரியார் ஹால், அங்கே உங்களெல்லாம் வரும்படி அழைக்கிறேன். அது ஒரு திங்கட்கிழமை காலை 10 மணி. வர முடியுமான்னு பாருங்க. ஏன்னா அந்த ஹாலில் ஒரு 300 பேர் கொள்ளும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃப்ரெஞ்ச் டிபார்ட்மெண்ட் 30 பேர் தான். எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கணும் அப்படின்னு வேற ஹெச்ஓடி சொன்னாங்க. ட்ரெஸ் கோடுன்னா என்ன, டையெல்லாம் கட்டிட்டு வரல, சும்மா ஒரு லுங்கி இங்கிலாம் கட்டிட்டு வந்துடுவாங்களோடு பயந்துட்டாங்க. அவங்க ரைட்டர்ஸ்னால கொஞ்சம் கிராங்கியான ஆளுங்க அப்படின்னு நினைக்கிற பயப்படுற ஆட்கள். அதனால வந்துருங்க. தந்தை பெரியார் ஹால், மெயின் பில்டிங், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பிரெஞ்ச் டிபார்ட்மெண்ட். தலைப்பு பாரிஸ் மியூசியம்ஸ். பிரெஞ்சு லிட்ரேச்சரை பற்றி இதுவரைக்குமான பிரெஞ்சு லிட்ரேச்சர், பிரெஞ்சு ஃபிலாசபி, இது சம்பந்தமான எனக்கும் அந்த பிரான்ஸுக்கும் இருக்கிற உறவை பற்றி 1 மணி நேரம் நான் பேசலான்னு இருக்கேன். படிக்க மாட்டேன், பேசலாம்னு இருக்கேன். இப்போ நண்பர் யுவகிருஷ்ணா. எல்லோருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டும் மார்க் என்ன வருதோ அது பேசலாம்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நேரம் பேச முடியும்னு தெரியல. சாரு நிவேதாங்கிற பேர் எனக்கு அறிமுகமானது எதேச்சையான ஒரு விஷயம். இந்த எதேச்சைங்கிற வார்த்தையை ரொம்ப நல்ல வார்த்தை. பாருங்க, என் கல்யாணத்துக்கு வீடியோ பண்ணவங்க தான் இந்த ப்ரோக்ராமை வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. இது எதேச்சையான விஷயம். 0 டிகிரின்னு சொல்லிட்டு 98ல் ஒரு நாவலோட பேரை கேள்விப்பட்டதுமே பேர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாவலை வாங்கினேன். அது மூலமாக தான் சாரு நிவேதா அறிமுகம். என்னன்னா உண்மையில் சொல்லப்போனால் இப்போ ஒரு 19-20 வயசுன்னு வச்சுங்களேன். அப்போது நாவல் சுத்தமாக புரியல. இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க எக்ஸிங் புரியல, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் 0 டிகிரி அப்போ எனக்கு புரியல. தூக்கி வச்சுட்டேன். இது வேற ஏதோ போல இருக்கு, இது கதை கிடையாது அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 2000க்கு அப்புறமா அவர் விகடன்.comல கோணல் பக்கங்கள் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த கோணல் பக்கங்களை வாரம் வாசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியாக தானே எழுதுறாரு, ஏன் அது மட்டும் அவ்வளோ கஷ்டமாக எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை போய் படித்து பார்த்தா அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த புரியலங்கிற விஷயம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். நமக்கு புரியுது, நம்ம புரிஞ்சிக்க விரும்பலை அப்படிங்கிறது தான் உண்மைன்னு நினைக்கிறேன். சாருவோட எல்லா நாவல்களும் படிச்சிருக்கேன். 6 நாவல்களும் படிச்சிருக்கேன். அதில் காமரூப கதைகளை தவிர மீதி எல்லாத்தையும் 1க்கும் மேற்பட்ட முறை படிச்சிருக்கேன். எக்ஸைல் முழுக்க ஒரு முறையும், கொக்கரக்கோ போர்ஷன் மட்டும் ஒரு முறையும் தனியாக படிச்சிருக்கேன். எக்ஸைல் ஒரு கொண்டாட்டமாக இருக்குது, ஒரு ஒட்டுமொத்த நாவலாக கொண்டாட்டமாக இருக்குது. ஆனால் கொக்கரக்கோ ரொம்ப ரகலையாக இருக்குது. அது ஒரு தனி குறுநாவல் மாதிரியான ஒரு வீரியத்தை கொடுக்குது. நிஜமாக சொல்லணும்னா வீரியம் தான் சொல்லணும். கொக்கரக்கோ இல்லாமல் இந்த நாவலை எப்படி படிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவருக்கு இந்த அஞ்சலி கேரக்டருக்கு ரொம்ப ஓவரான கழிவிறக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இடையில கொக்கரக்கோ வரலன்னா நான் ரிலாக்ஸ் ஆகவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அந்த ஓவர் கழிவிறக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நாவலில் இருக்க ஒரே மைனஸ். அதாவது என்னுடைய பார்வையில் அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி சாரு கேரக்டருக்கு பேர் இருக்கிறதுல ராஜா, குஷால் தாஸ், பக்ரிசாமி, நாவி, அவருக்கு எப்படி தான் கண்டுபிடிக்கிறாருன்னு தெரியல. கேரக்டர்கள் அந்த கேரக்டருக்கு அவர் வைக்கிற பேரே நமக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த கேரக்டர்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு ஸ்டஃப் இல்லைங்கிறதுனால நான் பேச்சு முடிச்சுக்கிறேன். எக்ஸைல் ரொம்ப நல்ல நாவல். ராசலீலாவுக்கு அப்புறமா எக்ஸைல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாவல். ஃபார்ம் அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா 0 டிகிரியோட ஃபார்ம் வேற. இவர் புதுசாக ஃபார்ம் கிரியேட் பண்ணுறாரு. வடிவங்கள், எழுத்துல என்னென்ன வடிவங்கள் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கிறாரு. அதுதான் நிறைய பேர் புரியலன்றாங்க. ஓ காட் ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு புக் ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஒருத்தன் அவசரமாக ஸ்கேன் பண்ணி 6 மணிக்கு புக்கை வாங்கி ஸ்கேன் பண்ணி 9 மணிக்கு ஃபேஸ்புக்கில் போடுறான். இந்த ஓ காட் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஏன் இவர் வீணடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட், ஒரு 100 சுற்ற கமெண்ட்ஸ் அந்த இதில் இருக்குது. அது அவர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஜெயமோகனாக இருந்தால் யானை போல நீண்ட நேரம் சம்பவம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு எழுதிட்டு இருப்பார், ஒரே லைன் எழுதிட்டு.
இவர் வந்து ஓ காட் எழுதாரு. நீங்க படிங்க, 5 நிமிஷம் ஆகும் ஓ காட். ஸோ அது 5 நிமிஷத்துக்கு மேல நீடிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். சுஜாதா வந்து படிக்கட்டில் இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல டைப் செட் பண்ற மெத்தட் கிடையாது. ஸோ அப்போ அதை கம்போசரை வந்து சுஜாதாவை கண்டிப்பா திட்டிருப்போம். இறங்கினாங்கிறது இங்குன்னு வரிசையா இருக்கும், அப்போ திட்டிருப்போம். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு வந்து அதை படிச்சுட்டு சுஜாதா அப்பவே என்னமா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து இன்னும் 25 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். சாரு வந்து இன்னைக்கு வந்து யாருனாலும் எதுனாலும் விமர்சிக்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக இருக்க போறது நிச்சயம். நன்றி.